பாட்டி வீட்டு சமையலுமா. பாட்டி வீட்டு சமையலில் இன்றைக்கி என்ன செய்யலான்னா மாங்காய் தோசை செய்யலான்னு மாங்காய் தோசை செய்ய போகிறேன். இது ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு மாங்காய் எடுத்து நல்லா சீவி இருக்கிறேன். நல்லா சீவி தோல் சீவிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு சீவி வச்சுருக்கிறேன். இதுக்கு 2 வத்த மிளகா எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த 2 வத்த மிளகா மாங்காவும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். இது சும்மா அரைச்சா மிக்சியில் மசிதை பார்க்கலாம். இல்லைன்னா இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வேணால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இது புளிப்பும் உப்பும் நல்லாயிருக்கும். இதுக்கு தனியாக மாவில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வச்சுக்கணும் இல்லையா, இதை நம்ம அரைக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டேன். இது கூட காஞ்ச மிளகா போட்டோம் இல்லையா, வத்த மிளகா 2 அரைச்சிட்டேன். இது கூட வந்து நம்ம ஒரு 3/4 கரண்டி ஜீரகத்தை இதில் சேர்த்துக்கிறோம். அரைக்கலை, மாவில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா மாவை நம்ம கலந்துக்கலாம். போட்டால் மஞ்சள் கலரில் இருக்குது. நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ கலந்துக்கின்னு இப்படியே எல்லாம் போட்டாச்சு. மாவில் ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. கலந்து மஞ்சள் கலரில் வருது. காயாக இருந்தாலும் சரி, புளிப்பு மாங்காய் இருந்தாலும் மாவு வந்து நான் கரைக்காத இது வந்து ரொம்ப புளிக்காத மாவு. இந்த வரவரிசி தென்னை அரிசி சொல்கிறாங்கள, அன்றைக்கி காட்டின பாருங்கள் வீடியோவில். அந்த மாவு நம்ம டக்குன்னு எடுத்து கரைச்சி 10 நிமிஷம் பொறுத்து ஊற வச்சு தோசை ஊற்றலாம். இது அந்த மாவு தான். அதில் வேணா கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். அந்த மாங்காய் போட்டு இதை மாதிரி கரைச்சிக்கலாம். புளிக்காது, ரொம்ப புளிச்ச மாவில் மாங்காய் போட்டால் புளிக்க தான் செய்யும். நம்ம திட்டமான புளிப்பு இல்லாத மாவில் நம்ம மாங்காய் அரைச்சி ஊற்றுறோம். இப்போ இந்த மாவை நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றி காட்டலாம். கல் காஞ்சிடுச்சுமா, தோசை ஊற்ற போகிறோம். மாங்காய் தோசை இந்த மாதிரி நம்ம சுட்டு புளிப்பு இல்லாத மாவில் மாங்காய் நம்ம அரைச்சி ஊற்றி தோசை விடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அதில் காரம் ஜீரகம் போட்டுருக்குறோம், நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இது விரும்பி சாப்பிடும். ஏன்னா நம்ம மாவு புளிக்க வைக்காத மாவு. ஒரு 10 நிமிஷம் தோசை ஊற்றுறோன்னா அந்த 10 நிமிஷத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கிற மாவு தான் இது. இந்த தோசை ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு புளிப்புக்கு சேர்ந்துடும். அது வந்து நம்ம தோசையும் நல்லாயிருக்கும். இதுக்கு பாருங்கள், தோசை சுட்டாச்சு. இதுக்கு சைடு சாம்பார் வச்சுருக்கிறேன். சாம்பாரும் இங்கே நல்லாயிருக்கும், காரஞ்சாரமாக நல்லாயிருக்கும். இதுமாதிரி சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.